மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் காலேஜே போறேன். அதிகாலையில எந்திரிச்சு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் பேண்ட்டை புடிங்கிட்டு வந்துட்டேன். காலேஜ் போக ரெடி ஆயிட்டு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு சாப்பாடை முழுங்கிட்டு காடி எடுத்துட்டு காலேஜ் போயிட்டு இருந்தேன்னா என் மண்டைக்குள்ள இந்த பிஜியும் தான் ஓடிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வந்து காலேஜ் போறோம். போறோம். நல்ல பையன் மாதிரி இருக்கேன். காலேஜ் போறோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஆர்வமா கிளாஸ்குள்ள போனா முக்காவாசி பேர் இன்னைக்கு லீவ் போட்டானுங்க. அட போகடான்னு சொல்லி மன உளைச்சல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மதிய உணவுக்கு கிளம்பிட்டோம். கைஸ், அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மதிய உணவு என்னோட ஃபேவரட் ஸ்பாட்ல சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டோம். சிறகடிச்சு போனாங்க. இவரு தான் காய்ஸ் எங்களோட புது கிளாஸ் அட்வைசர். கொஞ்ச நேரம் அப்படியே வெட்டி கதை பேசிட்டு இருந்தோமா, அதுல சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. சலுப்பா இருந்தா காய்ஸ் எல்லாம் கிளம்பலாம் நானுங்க. சரி, நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் இந்த பைபிளே வேற வீட்டுல இறக்கி விட்டு காலையில ஃபிட் செக் போட வேற மறந்துட்டேனா, சரின்னு பேக் மாதிரி நின்று போட்டுட்டு இருந்தேன். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு பாலை குடிச்சிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு செஸ்டும் ட்ரைசப் டே தான். மூணு வேரியேஷன் போட்டேன், ஆனா வீடியோ எடுத்து தான் மறந்துட்டேன். நீ எனக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணல, நீங்க இந்த மாதிரி கடினமா இருங்க. நடராஜா சர்வீஸை போட்டு வீட்டுக்கு வந்தா வாப்பா தம்பி வீடியோ எடுக்கணும்னு நாங்க சரின்னு கிளம்பிட்டேன். கைஸ், ஒரு ஃபாலோவும் சர்ப்ரைஸ் தானே கேட்கறேன். பரபசம் பார்க்காம பண்ணிட்டு போயிருங்க. என்னடா இந்த பேக் மறுபடியும் விளாக் போறான்னு நினைக்காதீங்க. நம்ம கலந்து போடுவோம். இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். பத்திரமா இருக்கடா பசங்களா.